ஆனா இப்ப பேக் டு பேக் சிஎஸ்கே தோத்துட்டே இருக்கு, அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் ரீசன் தம்பி, பவுலிங் வந்து சரியில்லை. ஓ, அதனால வந்து ரீசன் தோறேன். அதனால ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா வைங்களேன் நல்லா பண்ணுறாங்க, இருந்தாலும் இன்னும் நம்மளா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். இப்ப வந்து நிறைய பேர் தோனி கேப்டன்சில இல்ல, அதனாலதான் எல்லாமே தோக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தோனி கேப்டன்சியில் இல்லைனாலும் அவர் கூட வந்து சப்போர்ட்டிங் நல்லா பண்ணுறாரு. அதனால அடுத்த மேட்ச் நல்லா இன்னும் விளையாடினா நல்லா ஜெயிச்சிடலாம். இப்ப வந்து தோனி வந்து இத்தனை வயசு ஆகி ரிட்டையர் ஆகல. நிறைய பேர் வந்து இப்போ 45 அந்த மாதிரி தொட்டாலும் ரிட்டையர் ஆகிறீங்க. தோனிக்கு வந்து இவ்வளவு வயசு ஆகியும் ரிட்டையர் ஆகிறது நீங்க உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? இல்லை, அப்செட் பண்ண முடியாது. அதனால டேலண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு, அதனால நல்லா ஜெயிக்கலாம். ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க, அதனால ரொம்ப பயங்கரமா தோனி வச்சு ட்ரோல் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து நினைக்கிறேன் தம்பி, ஃபர்ஸ்ட் யார் ஜெயிக்கிறான்னு முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஜெயிக்கிறது தான் முக்கியம். அதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட். ஆனா ஆட்டமே இனிமே தான் தொடங்க போகுது.